ஒரு நாட்டினோட வளர்ச்சி எதில் தெரியும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நாட்டில் இருக்க மிகப்பெரிய பணக்காரர்களும் செல்வந்தர்கள் மூலிமா தான் பக்கத்து நாடுகாரங்களே தெரியும் இந்த மாதிரி நாடு வல்லரசு நாடு ஆயிருக்கான்றது. அது மாதிரி இந்தியாவோட வல்லரசு நாடா அப்படின்ற கருதுறதுக்கு அம்பானி மிகப்பெரிய பணக்காரர் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால நம்ம இந்தியாவும் ஒரு வல்லரசு நாடாக கருதப்படுகிறது. அது மாதிரி இருக்கிற நேரத்தில் கடந்த பிஜேபி அரசு மேலே தகுந்த குற்றச்சாட்டுகள் இருந்துனே இருந்தது. அது என்ன வகையான குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அம்பானிக்கும் அதானிக்கும் தான் மோடி அரசு தொடர்ந்து விலை போயினுக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து அந்த குற்றச்சாட்டுக்கு அனைத்துக்குமே இன்றைக்கி முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இன்றைக்கி நடந்திருக்க இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்படி என்னான்னு நீங்கள் சொன்னான்னு கேட்குறீங்க, நம்ம அனில் அம்பானியோட சொத்துக்களை அமலாக்கத்துறை மொத்தமாகவே பார்த்திங்கன்னா முடக்கியிருக்காங்க. அது என்ன வகையான சொத்துக்களை முடக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 3716 கோடி சொத்து வீடை கட்டியிருக்காரு. அது தவறுதலான பண மோசடி செய்து அந்த வீட்டை கட்டியிருந்தா அமலாக்கத்துறை தகுந்த ஆதாரங்களை நிரூபித்து அந்த வீட்டோட சொத்துக்களை மதிப்பும் 15,000 கோடி சொத்து மதிப்பில் அமலாக்கத்துறை முடக்கி உள்ளது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அது மாதிரி பிஜேபி அரசு மேலே தொடர்ந்து வந்த குற்றச்சாட்டுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. அரசியல் வந்தால் வேறு, ஆனால் குற்றங்கள் எல்லாரும் சமம், குற்றவாளிகள் அனைத்துமே சமம் அப்படின்றத இந்த பிஜேபி அரசு இந்த இடத்துல தெளிவாக மக்களுக்கு எடுத்து வச்ச மாதிரி தான் இந்த விஷயம் நடந்திருக்கு.